சந்தர்ப்பத்திலும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவர்களை விடுவிக்க முடியாது என்று இப்போது திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. தமிழக அரசும் இதனை ஒரு கண் துடைப்புக்காக சட்டப்படி அவர்களை விடுவிக்க இயலாது என்று தெரிந்தும், அதாவது இப்படி ஒரு காரணத்தை மத்திய அரசு சொல்லும் என்று தெரிந்தும் தமிழர்களை நம்ப வைப்பதற்காக அல்லது வாக்குகளுக்காக ஒரு ஒப்புக்கு கடிதம் எழுதியது தமிழக அரசு. அப்போதே விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம் இது ஒரு கண் துடைப்பு என்று. ஆகவே இன்றைக்கு மத்திய அரசு அதை மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. தமிழக அரசு நினைத்திருந்தால் கவர்னருக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவித்திருக்க முடியும் என்பது வல்லுநர்களின் கருத்து. உச்சநீதிமன்ற நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சதாசிவம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு ஒன்றில் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருப்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார். மைய அரசின் கருத்தை அறிய வேண்டும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட மாநில அரசு அவர்களை விடுவிப்பதற்கான வாய்ப்பு அங்கே இருப்பதாக நம்மால் உணர முடிந்தது. ஆனால் மாநில அரசு மைய அரசின் ஒப்புதலை கேட்டு கடிதம் எழுதி அதிலே ஒரு தேக்கத்தை ஏற்படுத்திவிட்டது, சிக்கலை உருவாக்கிவிட்டது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. ஆகவே இன்றைக்கு மத்திய அரசு வெளிப்படுத்தியிருக்கிற இந்த கருத்து அனைவரும் அறிந்த ஒன்றுதான், ஏற்கனவே நாம் தெரிந்த ஒன்றுதான். என்றாலும் மத்திய அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஆயுள் தண்டனை கைதிகளாக இப்போது இருக்கிற அவர்களை விடுவிப்பது என்பதுதான் ஒரு அரசு மனிதநேயத்தோடு அணுகுகிறது என்பதை உறுதிப்படுத்த முடியும். மரண தண்டனை இருந்த வரையில் அவர்கள் பிடிவாதமாக இருந்தது சரி, இப்போது அவர்கள் அனைவருமே ஆயுள் தண்டனை கைதிகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில். ஆகவே ஆயுள் தண்டனை கைதிகளாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை விடுவிப்பதுதான் ஒரு மனிதநேயமுள்ள அரசாங்கத்தின் கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. தமிழக அரசு தமிழர்களுக்கு நல்லது செய்வதை போன்ற பாசாங்கு செய்து கொண்டே மத்திய அரசின் நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடிய வகையில்தான் செயல்பட்டது. கடிதம் எழுதுவது தமிழர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கண் துடைப்பு என்பதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். திரு சதாசிவம் அவர்கள், நீதியரசர் சதாசிவம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை பயன்படுத்தி, ஆளுநருக்குள்ள அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அப்போதே விடுவித்திருந்தால் மத்திய அரசு அதில் தலையிட்டு தமிழக அரசின் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கப் போவதில்லை, எடுக்கவும் முடியாது, தமிழக அரசை கலைக்கவும் முடியாது. அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிட்டிய போது அதை தட்டி கழித்தது அதிமுக அரசு என்பதுதான் என்னுடைய கருத்து. வேட்பாளர் பட்டியல் நேற்றைய தினம் இரண்டாம் கட்ட இன்று பிற்பகல் 2 மணி அளவில் அறிவிக்கிறோம். அனைத்து 14 வேட்பாளர்களும் அறிவிக்கப்படும். தாமதத்திற்கு எதுவும் காரணம் இல்லை. எங்களுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்திலே நேற்று நாங்கள் இறுதி செய்துவிட்டோம். இன்று காலை வெளியிடுவதாக இருந்தது, ஆனால் தவிர்க்க முடியாத சூழலால் பிற்பகல் அறிவிக்கிறோம். அது நாளைக்கு அறிவிப்பு வெளியாகும், அறிக்கை வெளியிடுறோம். சுற்றுப்பயண விவரம் குறித்த அறிக்கை நாளைக்கு வெளியிடுறோம். திமுக பொருளாளர் ஸ்டாலினோட பிரச்சாரத்தையும் முதலமைச்சருடைய பிரச்சாரத்தையும் மக்கள் நல கூட்டணி எப்படி பார்க்கிறது? அவருடைய பிரச்சாரம் திமுக சூப்பர் ஹீரோவாக தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் பிரச்சாரத்தை செய்யறோம்னு திமுக போராட்டம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். முதலமைச்சர் சொன்ன திட்டங்களை விட சொல்லாத திட்டங்களை செஞ்சிருக்கோம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இவங்க 2 பேரோட பிரச்சாரத்தை மக்கள் நல கூட்டணி எப்படி பார்க்கிறது? திமுகவும் அதிமுகவும் அறிக்கையை கூட ஹீரோவாக உருவகப்படுத்தி தான் மக்களிடத்திலே அவர்கள் பேச முடிகிறது. நாங்கள் ஹீரோ ஹீரோயின் என்கிற கவர்ச்சி அலைகளுக்குள்ளே போக விரும்பவில்லை. மக்கள் நல கூட்டணி மக்கள் நலனில் அக்கறையோடு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறோம்.
ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, கூட்டணி ஆட்சி. இந்த 3 கருத்துக்கள் தான் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகிய கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணியின் நிலைப்பாடு. ஆகவே தமிழகத்தில் முற்றிலும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். மது ஒழிக்கப்பட வேண்டும், ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் அதை ஒழிக்க முடியும் என்பதை